அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சுக்கார். எதனால இந்த மனுஷன் புறக்கணிக்கணும்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படி என்ன அதிமுக அவ்வளவு பலவீனமாகி போச்சா? நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பாருங்க, அந்த அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டுமே திமுக கூட்டணி 72,000 வாக்கு வாங்கியிருக்கு. அதிமுக கூட்டணி 65,000 வாக்கு வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6,800 சில்லற வாக்கு தான் வித்தியாசம். அந்த செகண்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு அதிமுகங்கிற பேர் இயக்கம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலத்துக்காக அதை புறக்கணிச்சிருக்காரு. இதுல என்ன சுயநலம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, சி.வி. சண்முகம் மிகப்பெரிய ஆளுமையா இங்க அந்த ஏரியாவில் உருவெடுத்துட்டு வர்றாரு. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த இடத்துல அதிமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா சி.வி. சண்முகம் பெரிய ஆள் ஆயிடுவார். அப்படி பெரிய ஆள் ஆகிட்டாரு அப்படின்னா நம்மளுடைய தலைமைக்கு மிகப்பெரிய அளவில் குடைச்சல் கொடுக்கணும். அப்போ சி.வி. சண்முகத்தை அடக்கி வைக்கணும். அதுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கணும். இதுதான் எடப்பாடி பழனிசாமி எடுத்த ஸ்டாண்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த இடத்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை விட்டு கொடுக்குறாரு. யாருக்காக விட்டு கொடுக்குறாருன்னா திமுகவுக்காக விட்டு கொடுக்குறாரு. 40 தொகுதிகளில் எப்படி நீங்கள் திமுக வெற்றி பெற்றதோ அதே மாதிரி இந்த இடைத்தேர்தலையும் நீங்கள் வின் பண்ணிக்குங்க அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஆள் போடாமல் புறக்கணிச்சிட்டார். இதை புறக்கணிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கட்சிக்கு தலைமை சரியில்லைன்னு அர்த்தம். அந்த தலைமையை தொண்டர்கள் ஏற்றுக்கிறதுன்னு அர்த்தம். அந்த தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுருந்தாங்க அப்படின்னா 40 பாராளுமன்ற தொகுதியில் மினிமம் ஒரு 10 தொகுதியாவது ஜெயிச்சிருந்துருக்கலாம். எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டார். இப்போ விழுப்புரம் மாவட்ட செயலாளர், அது கீழே இருக்கிற கிளை செயலாளர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருக்காரு. அந்த மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, யாருமே இப்போ ஆதரவு கொடுக்காதீங்க, நான் தலைமை எடுத்த முடிவு நம்ம புறக்கணிச்சிட்டோம், அதனால நீங்கள் யாருக்கும் ஆதரவாக வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்குள்ள நிர்வாகிகளை கட்டுப்படுத்தியிருக்காரு. அந்த இருக்கிற நிர்வாகிகள் வெளியில் போனவொன்னே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் தொகுதியில் நடக்குது, ஒருவர் இறந்து இடைத்தேர்தல் வருது, அந்த தொகுதியில் தேர்தல் வருது, அந்த தேர்தலில் எங்களுக்கு தேவையான எங்களுக்கு செய்யக்கூடிய நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னா யார் தேர்ந்தெடுக்கிறது? நாங்கள் அதிமுகவினுடைய தொண்டனாகவே இருந்துட்டு போகிறோம், எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றணும்ல. அதை ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி யார் அப்படிங்கிறத அங்கே இருக்க தொண்டர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு பூரா என்ன சொல்கிறாரு, நாங்கள் இப்போ புறக்கணிச்சிட்டோம், அதனால் எங்களுடைய நிர்வாகிகள் யாருக்கும் வேலை செய்ய மாட்டாங்க, தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத இங்கே யாரும் கேட்க தயாராக இல்லை அப்படிங்கிறதா அங்கே இருக்கிற நிலைமை நமக்கு புரிய வைக்குது. இப்போ எல்லா கட்சிகளுமே அதிமுகவுடைய வாக்கு வாங்குறதுக்கு அந்த பிரச்சாரங்கள் வியூகங்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு வராங்க. திமுக சொல்கிறாங்க, எம்ஜிஆர் திமுக வெளியில் போனவர் தான், அதிமுகவுடைய தொண்டர்கள் திமுகவுக்கு தான் இந்த பக்கம் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத அந்த பிரச்சாரத்தில் கொண்டு போகிறாங்க திமுக. ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இங்கே கூட்டணியில் இருக்குது, அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத பிரச்சாரத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாம் தமிழர் சீமான் ஒரு படிக்கு மேலேயே போயிட்டார். எப்படி போயிருக்காரு அப்படின்னா, 2011 தேமுதிகவும் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தது, நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனேன், அம்மாவுக்கும் பிரச்சாரம் பண்ணேன், விஜயகாந்துக்கும் பிரச்சாரம் பண்ணேன், அதனால உங்கள் பிள்ளையா நான் கேட்குறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட்டார். இதை எந்த நாம் தமிழர் தம்பிமார்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நாம் தமிழருடைய ஒரு வலிமை என்ன அப்படின்னா, தனித்து நின்று மக்களை களவாடுறது தான். எங்களால் முடியும், எங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கன்னு நாம் தமிழர் சீமானுடைய பிரச்சாரங்கள். நான் விக்கிரவாண்டி தொகுதியில் இந்த மாதிரி கேட்டதை யாருமே எதிர்பார்க்கல. தனித்து களம் கண்டதுனால தான் இன்னைக்கு மாநில கட்சிகளுடைய அந்தஸ்தை பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிற சீமானை அந்த தம்பிமார்கள் எப்படி நம்புகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சீமானுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னா, தனித்திறன், தனிச்சு நான் களமாடுவேன், நான் மக்கள்கிட்ட போய் சேருவேன், எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, தமிழர்களுக்காக தமிழர் உரிமைக்காக நான் போராடக்கூடிய உங்கள் பிள்ளையா நினச்சி எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க தான் கேட்டுப்பாரு. ஆனால் இதுவரையிலும் எந்த கட்சியும் கெஞ்சி நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுடைய ஆதரவாளர்களை ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டதில்லை. ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதையும் செஞ்சிருக்கிறாரு
நாம் தமிழர் வந்து சீமான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அந்த படங்களை போட்டு எல்லாரும் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, பார்த்தீங்களா எங்கள் தலைவர்களுக்கு எவ்வளோ மரியாதைன்ட்டு, நாங்கள் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திக்கிறாரு. இது பெருமை இல்லை, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சது அதிமுகவுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சியினருடைய வளர்ச்சிக்கு வந்து நாம் வந்து தூண்டுகோலாக இருந்துடக்கூடாது, அவங்களுடைய அரசியல் எழுச்சிக்கு நம்ம வந்து காரணமாக இருந்துடக்கூடாது, அதனால யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அப்படின்னா யாருக்கு ஆதரவாக அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, திமுகவை நீங்கள் ஜெயிக்க வைங்க, திமுக வந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும், திமுக இடைத்தேர்தலை ஜெயிச்சாதான் என் மேலே இருக்க வழக்குகள்லாம் வந்து விசாரணை நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக புரிஞ்சு வச்சு பேசுகிறார். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அந்த படங்களை போட்டு பிரச்சாரம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அந்த பிரச்சாரம் பண்ணுவாங்க. கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க, அங்கே டிடிவி தினகரனும் கூட்டணியில் இருக்கிறாங்க, அதனால அந்த படத்தை போட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்று செஞ்சுருக்கணும், அனைவரும் ஒன்று சேர்ந்து திமுகவை தோற்கடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாருன்னா இதை விட நல்லா இருந்திருக்கும். ஏன் அந்த அறிக்கை வெளியிட தயங்குறாரு எடப்பாடி பழனிசாமி? இது ஒரு கோட்வேர்டாக கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் வளர்ச்சிக்கு எழுச்சிக்கு நாம காரணமாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி அப்போ யாரை நோக்கி அதை வந்து சொல்றாரு, எல்லாரும் போய் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது மூலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால அவர் சொல்றதை கேட்க நாங்க தயாராகல, எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற போறோம் அப்படிங்கிறத தொண்டர்கள் வந்து சொல்றாங்க. அதிமுகவில் ஒரு தலைமை வந்து ஒரு ஆளுமையா இருந்தா மட்டும்தான் அவர் சொல் பேச்சை வந்து கேட்பாங்க. எம்ஜிஆர் இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மாவாக இருக்கட்டும், அவருடைய ஆளுமை வந்து எப்படின்னா, அவங்க சொன்னா அவர் கோடு போட்டால் அந்த கோட்டுக்கு தாண்ட மாட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எத்தனை கோடு போட்டாலும் சரி தான் தாண்டி 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 போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது. ஒரே ஒரு வழி செய்யலாம் எடப்பாடி பழனிசாமி, என்ன பண்ணலாம்னா, திமுகவை வந்து நீங்கள் தோற்கடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.